இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் பாஷாவின் சகோதரர் பீர் முகமது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலைக்கு உதவியதாக கூறி பீர் முகமதுவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்த ஜாகீர் விஷயன் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டரான இவர் டவுனில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் மூத்த வழியாக இருந்து வந்தார். இவர் கடந்த 18ஆம் தேதி அதிகாலை ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு அருகே உள்ள ஜாமியா தைக்கா பள்ளிவாசல் தொழுகையை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிள் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, அவரது சகோதரர் கார்த்திக், மனைவி நூர்னிஷா மற்றும் அக்பர் ஷா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் கோர்ட்டின் சரணடைந்த நிலையில் 2 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி தனிப்படையினர் துப்பாக்கியால் சுட்டுப்படுத்த நிலையில் அவருக்கு நெல்லை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை ஏற்கனவே அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கார்த்திக், அக்பர் ஷாவின் நடத்திய விசாரணையில் அவர்களது உறவினரான 16 வயது சிறுவனும் குழந்தையாக செயல்பட தெரிய வந்தது. ஏற்கனவே அவரையும் கைது செய்யப்பட்டு வருகிறார். தற்போது கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் இதுவரை 2 பேர் சரணடைந்த நிலையில் ஒருவரை போலீசார் சுட்டுப்பிடித்ததுடன் சிறார் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலைக்கு உதவியாக பீர் முகமது கைது செய்யப்பட்டுள்ளார் என காவல்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.